ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்மளோட வாழ்க்கை அவ்வளவுதானா? நம்ம இழந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் மீண்டும் வராதா? என்னோட எதிர்கால வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சா? என்னோட எதிர்கால வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி அமையாதான்னு பயப்படாதீங்க. நிச்சயமாக நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட சாய் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தை இப்போ நீங்கள் அனுபவித்துட்டு இருந்தாலும் சரி, அதுலேருந்து மீண்டு வருவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போதுன்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சாய்க்கு தெரியும். உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்த ஒன்று தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு. நீங்கள் ஆசைப்பட்டதையும் செய்து கொடுப்பாரு. ஏதோ விதியோட வசத்தாக ஒரு சில விஷயத்தை நம்ம அனுபவித்து வந்துட்டுருக்கோம். அல்லது மீட்டு கொண்டுட்டு வருவார் நம்மளோட சாய். முழு மனதோடு நம்புங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கும்போது நல்லா வாழ்கிறோம். அது ஏதோ ஒரு கஷ்டம்னு வரும்போது உடஞ்சி போயிடுறோம். உடஞ்சி போகக்கூடாது. முடியாததை நீங்கள் நடத்தணும், அதை செய்யணும். அப்படின்னா போடா, என்னோடய சாய் என் கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கவங்க எதற்காகவும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த இறைவனை உணர்வாங்க. சாய் என் கூட இருக்காருங்கிற அந்த உணர்வு இருக்கவங்க எதற்காகவும் கவலைப்பட மாட்டாங்க. முக்கியமாக நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், எய்த்த வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஏன் நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள் மாதிரி நம்மக்கிட்ட பழகி நம்மளை ஏமாத்துறவங்களாக இருக்கலாம். இப்படி பழகி நம்ம கூட இருந்து இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம கூட இருந்து இப்படி நமக்கு கெட்டது செய்கிறாங்களே, இப்படி யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு சாபமோ எந்த ஒரு பிரார்த்தனையோ, அதாவது அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட வேணாம். அதாவது மற்றவங்களை திட்டவோ கோபப்படவோ வேணாம். நீங்கள் வருத்தப்பட்டீங்கனாலே போதும். அவங்களுக்கு உண்டான அந்த கூலி, அந்த சன்மானம் அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே தவறே இல்லை. உங்களுக்கு ஒருத்தங்க கெட்டது செய்கிறாங்கன்னா அதற்கான சன்மானம் அவங்களுக்கு போய் சேரும். நீங்கள் வருத்தப்பட்டாலே போதும். அவங்க மேலே நீங்கள் கோபப்பட தேவையில்லை. ஒதுங்கி போயிடுங்க. உங்களை யாரெல்லாம் வருத்தப்பட வைத்தாங்களோ அதற்கான கூலியை அவங்க அனுபவிப்பாங்க. சன்மானம் கிடைக்கும் நிச்சயமாக. இல்லைங்க, அவங்களும் கோயிலுக்கெலாம் போகிறாங்க, சாய் பக்தர் தான், இருந்துட்டு போட்டோம். யாராக வேணா இருக்கட்டும். சாய் விட்டுருவாரா? கெட்டது செய்தால் விட்டுருவாரா? கடவுள் ஓரளவு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூடயே கெட்டது செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கொடுமையான தண்டனை கிடைக்கும் என்றைக்குமே. அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. அந்த சாப்டருக்குள்ளேயே போக வேணாம். எல்லாருமே இன்றைக்கி சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. திருடுறவனும் சாமி கும்பிட்றான், ஏமாத்துறவனும் சாமி கும்பிட்றான். எல்லாருமே சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க. சாமி கும்பிடாதவங்க யாருமே கிடையாது. அதுக்காக சாமி கும்பிட்றவங்க எல்லாம் நல்லவங்களும் சொல்ல முடியாது, சாமி கும்பிடாதவங்களாம் கெட்டவங்களும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க செய்கிறதுக்கான அந்த தண்டனைகள் கிடைக்கும். சாயை பின்பற்றுறவங்க அப்படின்னா சாயோட கோவிலுக்கு போகிறவங்க கிடையாது. சாயோட பொன்மொழிகளை கேட்டு நல்ல பழக்க வழக்கத்தோடு வாழ்கிறவங்க, அவங்க தான் உண்மையான ஆன்மீகத்திலேருந்து இருக்கவங்க. அவங்களுக்கு தான் முழு அனுகிரகம் கிடைக்கும். மற்றவங்க ஏமாற்றிக்கிறாங்க, வெளியே போடுற வேஷம், அதெல்லாம் அந்த சாப்டருக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேணாம். எதுக்காக எதை நினச்சி அது கவலைப்படாதீங்க. யாரை நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். யார் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. சாய் உங்கள் கூட இருக்கார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் உங்களை செய்ய வைப்பார். யாரோட துணையும் அனுகிரகமும் உங்களுக்கு தேவையில்லை. சாயோட அனுகிரகம் ஒன்று இருந்தால் போதும். அவர் பார்த்துக்குவார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சாமி கும்பிளே நினச்சி கவலைப்படாதீங்க. ஆன்மீக வழியில் போலேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அவர் கொண்டுட்டு போக போகிற அதுக்கான காலகட்டங்களை உருவாக்கி கொடுப்பாரு. நீங்கள் உண்மையோட பக்தியோடு இருங்க, அது போதும். அதை விட்டுட்டு என் வீட்டில் இருக்கவங்களாம் சாமி கும்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. இது என்ன சொல்கிறது, ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். அவங்கவுங்களுக்கான அந்த காலகட்டங்கள் வரணும்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒரு கர்மாவோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுக்கான ஒரு காலகட்டங்கள்னு வரணும்.
எல்லாருமே நம்ம பிறக்கும் போதே அப்படியே ஞான சொருபிகளாக வந்து பிறந்துறோமா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி அவங்களுக்கும் அதே தான். அந்த மாதிரி உங்களோட குழந்தைகளாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. விட்டுருங்க. அவங்களாவது வருவாங்க, தேடி வருவாங்க. ஆன்மீக பாதைக்கு வருவாங்க. ஒரு நாளைக்கு வந்து வருவாங்க. உணர்ந்து வரணும், நம்ம திணிக்கக்கூடாது. எத்தனையோ நண்பர்கள் என்னோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கிறாங்க. கோயிலுக்கே போக மாட்டேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். கோயிலுக்கெலாம் போவேன். சாய்க்கு பாபா கோயிலுக்குலாம் நான் விருப்பப்பட்டு போனதை விட சண்டை போட்டு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க என்னோட மனைவி. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போலாம் இப்போ தான் பாபா கோயில் பார்த்திங்கன்னா ஊருக்கு 10-15 கோவில் இருக்குது. பிள்ளையார் கோயில் மாதிரி அங்கங்கே கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் ஒரு கோவில்னால் ரொம்ப ஒரு ஊருக்கு ஒரு கோவில் இருக்கிறதே அந்த அபூர்வமாக இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து போகணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். என்னோடய மனைவிக்கு எனக்கு சண்டையே நடக்கும். கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு எங்கெங்கேயோ போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க, வெளியே சுற்றுறீங்க, என்னமோ பண்ணுறீங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பெரிய வாக்குவாதம் சண்டையெல்லாம் ஆகி தான் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் இதுக்கு மேலே நம்மளால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது, கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் தலையில் அடிச்சுட்டு கூட்டிகிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், காலைல எழுந்திரிச்சிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் என் தூக்கத்தில் கூட பாபாவை பற்றின சிந்தனை தான், அவரோடையே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டங்கள் வந்து வரும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாமி கும்பிட்றாங்க, பாபா நம்புகிறாங்க, நம்மள அதை பற்றி எல்லாம் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. அவர் வந்துடுவார், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவார். சிட்டுக்குருவிகளை கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டுட்டு வந்துடுவார். உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார், எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பார். உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாய்பாபா கும்பினாலும் சரி, கும்பிடவில்லைனாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு வந்து இருப்பார். ஏன்னா உங்களோட நம்பிக்கையும் பக்தியும் அவர் பரிபூர்ணமாக வந்து ஏற்றுக்குவார். உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் நிச்சயமாக நல்லபடியாக வந்து அமையும். 10th 12th ரிசல்ட்டெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நல்ல மதிப்பெண்கள் நிறைய பேர் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எடுத்திருக்காங்க. மதிப்பெண்கள் எந்த மதிப்பெண் ஆனால் இருக்கட்டும், உங்களோட எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக வந்து அமையும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஆதரவாக இருங்க. அவங்க எந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் சரி, நல்லா எடுத்திருந்தாலும் சரி, இல்லை ஆவரேஜாக எடுத்திருந்தாலும் சரி, நான் அவங்க கூட இருக்கேன். எதிர்காலத்தை பற்றி சிந்தி, எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யலான்னு பாரு, அடுத்தது என்ன செய்யலான்னு பாருன்னு மோட்டிவேட் பண்ணுங்கள். இது நடந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் குழந்தைங்க கூட. அதான் இன்றைக்கி தேவை. நமக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கோம், நம்மளோட குழந்தைகளுக்கு அப்படி நினச்சிக்கோங்க. வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுத்துர்லாங்க. என்ன மதிப்பெண் எடுத்திருந்தா என்ன, அமைத்து கொடுத்துடலாம். அதுக்கான சக்தியை, அதுக்கான ஒரு பாதையை நம்மளோட சாய் வந்து இருக்காருங்க நம்ம கூட. நம்ம நினைக்கிறதையும் தனி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து கிடைக்க போகுது. முழு மனதோடு நம்புங்க, நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தான். உங்களை சார்ந்து இருக்க அனைவருக்கும், உங்களை யாரெல்லாம் சார்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு கிடைக்கிற அந்த எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் உங்களை சார்ந்தவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அதுக்கு நீங்கள் மன தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கணும். தளர்ந்து போகக்கூடாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகக்கூடாது. உடஞ்சி உட்காரக்கூடாது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உடஞ்சி போய் உட்காராதீங்க, நிமிர்ந்து நில்லுங்க. சாய் இருக்கார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் அவர் முடித்து கொடுத்துருவார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, தீர்த்து வைத்துருவார். திருமணம் குழந்தை இல்லை, ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கேன், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். வரப்போகிற எதிர்கால பாருங்கள், நல்லபடியாக அமையும். உங்களோட குழந்தைகளுக்கு, உங்களுக்கு எல்லாமே லேட்டாக ஆகிடுச்சு, பரவாயில்ல, ஆனதாகவே இருக்கட்டும், மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் இனிமேல் நடப்பது நல்லதாக நடக்கட்டும். தைரியமாக இருங்க, நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். முழு மனதோடு நம்புங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த நிமிஷம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.
நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.